எதிர்கட்சிகள்லாம் 6 மாசம் கழிச்சு தான் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 6 நாள்ல ஏன் அரை மணி நேரத்தில் விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட மனம் திறந்து சில கேள்விகளை நான் கேட்க இருக்கிறேன். 9 வயது சிறுமி கோயம்புத்தூர்ல பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது அந்த சிறுமியோட அம்மா குடிச்சிருந்தாங்க, அதனால தான் அந்த சிறுமிக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களே, இதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்துல உங்க கட்சிக்காரங்க 2 பேரு ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்களே, அதை நாங்க இப்ப பேசணுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசணுமா? சிஎம் சார், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனீங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி குடிமக்களும் டாஸ்மாக் ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்களே, அதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் அரசு மருத்துவமனை தான் சிகிச்சை பெறணும்னு சொல்லிட்டு 8000 தனியார் மருத்துவமனைக்கு சைலண்டா அனுமதி கொடுத்திருக்கீங்களே, அதை நாங்க இப்ப பேசணுமா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசணுமா? சிஎம் சார், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு பெருமையா சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் வேலூர்ல போய் செங்கச்சொல்லையில 1 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்டிருக்காரு. அந்த ஊரே சேர்ந்து போராடுது. இப்ப நாங்க இப்பவே பேசவா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசவா? சிஎம் சார், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம்னு சொல்லிட்டு உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டர் 3 மணி நேரத்துல க்ளோஸ் ஆகுது, அதை நாங்க இப்ப பேசட்டுமா இல்ல பொறுத்து இருந்து 6 மாசம் கழிச்சு பேசட்டுமா? சிஎம் சார், ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. சென்னை மட்டுமில்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல கரண்ட் கட்டாகி மக்கள் வெளியே வந்து கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டு கொசுக்கடியில துடிக்கும் போது நாங்க விமர்சனம் பண்ணணுமா இல்ல பொறுத்து இருந்து 6 மாசம் கழிச்சு பொறுமையா கேள்வி கேட்கணுமா? சிஎம் சார், உங்களுடைய முதல் பரப்புரையை திருச்சியில தொடங்கும் போது காவிரி பிரச்சனை குறித்து பேசுனீங்க. அப்ப நீங்க வென்று வந்து காவிரி பிரச்சனை தீர்ப்பேன்னு சொன்னீங்க. நீங்க வென்று முறையா திருச்சிக்கு போயிருக்கீங்க. காவிரி பாயிர திருச்சியில காவிரிக்காக மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மேகதாதுல 100 விஜய் வந்தாலும் அணைகட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகாரங்க சொல்றாங்க. ஒரு வார்த்தை கூட காவிரியை பத்தியோ மேகதாது பத்தியோ பேசல. இங்கேயும் காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி, அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆளுது. பேசி தீர்த்து மேகதாதுல அணைகட்ட விடாம உங்களால தடுக்க முடியும், ஏன் பேசல அப்படிங்கிற கேள்வியை கூட நாங்க இப்ப கேட்காம மேகதாதுல அணைகட்டி முடிச்ச பிறகு பொறுமையா கேட்கட்டுமா? சிஎம் சார், ஏற்கனவே திராவிட கட்சிகள் இருந்து ஊழல் பண்ணவங்கள, அந்த ஊழல்ல ஊறி போனவங்கள ராஜினாமா பண்ண வச்சு உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களே, பனையூர்ல எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா அந்த ஊழலை வெளுக்கிறதுக்கு அப்படின்னு கூட நாங்க கேட்காம யார வேணாலும் விஜய் சார் சேர்த்துக்கிட்டோம், விஜய் சார் சேர்த்தா அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு காத்திருக்கணுமா? சிஎம் சார், குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு 6 மாசம் கழிச்சு